நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தோழர்கள் இந்த வஹி இறங்கின காலத்துல சில போர்களுக்கு போயிருந்தாங்க. குர்ஆன் முழுமையாக இறங்கல, ஒரு கொஞ்சம் இறங்கி கொஞ்சமா இறங்கிட்டு இருக்கிற நேரத்துல ஒரு யுத்தத்துக்கு போயிருந்தாங்க. போற நேரத்துல ஒரு காட்டு பகுதி, இந்த காட்டு பகுதியில ஒரு மனிதர் இருந்தார். அவர் இவங்களுக்கு போனவன்னா அவங்க கொஞ்சம் உதவி செஞ்சார், இந்த சஹாபாக்களுக்கு கொஞ்சம் உதவி செஞ்சார். அந்த சஹாபாக்கள் அவருக்கு தஅவா செஞ்சாங்க, அந்த தோழருக்கு தஅவா செஞ்சாங்க. அவருடைய பேர் அப்துல் உஸ்ஸா. அவர் பேர் அப்துல் உஸ்ஸா. அப்போ சஹாபாக்கள் என்ன பண்ணாங்கன்னா, கொஞ்சம் குர்ஆனை அவர்கிட்ட கொடுக்குறாங்க. குர்ஆனை உன வாய் வழி தானே மனப்பாடம் இப்படி ஓதுறாங்க. அவர் கேட்டு அவர் ஓதுறாரு. இவங்க ஓத 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 அவர் கொஞ்சம் அதை மனப்பாடம் பண்ணிக்கிட்டார். கொஞ்ச நாளுக்கு இருந்ததில் மனப்பாடம் பண்ணிட்டார், நல்லா மனப்பாடம் பண்ணிட்டார். இந்த சஹாபாக்கள் திரும்ப நீங்க வாங்க மதீனாவுக்கு வந்துருங்க அப்படின்னாங்க. இல்லை இல்லை, நான் என்னுடைய செச்சாவுடைய கண்ட்ரோலில் இருக்கிறேன், நான் அவரையும் கூட்டிட்டு நான் வர்றேன் அப்படின்னாங்க. சஹாபாக்கள் கூப்பிட்டாங்க மதீனாவுக்கு வந்துருக்கேன்னாங்க. இல்லை வரல அப்படின்ட்டாங்க. அப்புறம் செச்சாவையும் கூப்பிட்டு வர்றாங்க. அவர் இந்த சஹாபாக்கள்லாம் போயிட்டாங்க. அவர் கொஞ்ச நாள் கழிச்சு செச்சாவுக்கு தாவா கொடுத்தார். குர்ஆன் ஓதிக்கிட்டே இருக்கார். ருசுமாவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கல. செச்சா அவருக்கு செச்சாவுக்கு தாவா கொடுக்குறாரு. வாங்க இந்த மாதிரி மதீனாவுக்கு போகிறாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்ம போய் பார்க்கலாம், நம்ம ஈமான் கொள்ளலான்னு. அவர் சொன்னார், நான் இருக்கக்கூடிய இந்த மார்க்கத்தை விட்டு நான் வரமாட்டேன் அப்படின்னாரு. எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, கடைசியில் வரமாட்டேங்கிட்டார், வரவே மாட்டேங்கிட்டார். அப்போ இவர் சொன்னாரா, நான் போகிறேன் அப்படின்ட்டாரா. அப்போ அவர் சொன்னார், நீ போவதாக இருந்தால் இந்த சொத்துல இருந்து உனக்கு ஒரு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. இந்த சொத்துல இருந்து உனக்கு ஒரு சல்லி பைசா கொடுக்க மாட்டேன் அப்படின்னாரு. பரவாயில்ல அப்படின்ட்டார். வெளியில வந்துட்டார். போட்டிருக்கக்கூடிய ஆடை மட்டும்தான், போட்டிருக்கக்கூடிய ஆடை மட்டும்தான். அந்த காலத்தினுடைய கொடூர குணம் படைத்தவர்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா, பார்த்தாரு, நீ போட்டிருக்கக்கூடிய ட்ரெஸ்ஸு கூட எங்கள் அண்ணன் சம்பாதிச்சது, அதனால அந்த ட்ரெஸ்ஸையும் கொடுத்துட்டுனா ட்ரெஸ்ஸை கழட்டி நிர்வாணமாக்கிட்டார். அவருடைய தாயார் உட்கொண்டிருந்து ஒரு சாக்கு மாதிரி ஒரு ஆடை எடுத்து கொடுத்தாங்க. மானத்தையாவது மறைச்சிருப்பா அப்படின்னு அந்த சாக்கு மாதிரி ஆடையை போட்டுட்டு நேராக மதீனாவுக்கு போகிறாங்க. போனவன் மஸ்ஜித் நபவிக்கு போகிறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்குறாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு மாறி பார்க்குறாங்க. என்ன ஆடை, ஒரு சாக்கு மாதிரி ஆடை போட்டிருக்கீங்க, வெள்ளை ஆடை போட்டுருந்தா கூட எஹராம் ஆடைங்கெல்லாம் ஒரு சாக்கு மாதிரி ஆடை போட்டிருக்கீங்களே அப்படின்னாங்க. அவர் சொன்னாங்க, நடந்த நிகழ்ச்சியை பூரா சொன்னார். அவர் மனப்பாடம் செய்து அந்த குர்ஆனையும் சொன்னார். கொஞ்சம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்தாரு இல்லையா, அந்த குர்ஆனையும் அவர்கிட்ட சொன்னார். அவங்க சொன்ன பின்ன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவரை கூடவே வச்சுக்கிட்டாங்க. அவர் பேர் என்னன்னு கேட்டாங்க. அப்துல் உஸ்ஸான்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஸ்பாட்டுக்கு இருந்தவங்களுடைய பேர் அப்துல் உஸ்ஸா இல்லை, உங்களுடைய பேர் அப்துல்லா, உங்களுடைய பேர் அப்துல்லா சொல்லிட்டு அவருக்கு ஒரு சின்ன பட்ட பேர் வச்சாங்க. நம்ம கூப்பிட்ற மாதிரி பட்ட பேர்லாம் இல்லை, நம்ம கூப்பிட்ற பட்ட பேர்லாம் கேடுகிட்ட கேவலமாக இருக்கும். சில பேர்த்துக்கு கூப்பிட்டா அவனுக்கு அவ்வளோ கோவம் வரும். அந்த மாதிரி பட்ட பேர் வைக்கிறதெல்லாம் நம்ம எல்லாம் வின் பண்ணிட்டு இருக்கிறோம். அவங்களுக்கு ஒரு செல்லமாக ஒரு பேரை வச்சார், துல்பிஜாதை, ரெண்டு துண்டுடையவர். ஏன்னா அவர் கீழே ஒரு சாக்கு மாதிரி மேலே ஒரு சாக்கு மாதிரி போட்டிருந்தார் இல்லையா, அந்த ரெண்டு துண்டுடையவர்னு சொல்லி ஒரு பட்ட பேர் வச்சிருந்தாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அப்துல்லா அப்படின்னு துல்பிஜாதின்னு சொல்லி வச்சிருந்தாங்க. ஒரு 5-6 வருஷம் ரசூலுல்லாஹ்வோட கூட இருந்தாங்க. இந்த நிகழ்ச்சியை அறிவிக்கக்கூடியவங்க அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா சஹாபி அறிவிக்கிறாங்க. அந்த சஹாபி ஒரு யுத்தத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஒரு கூடாரத்தில் படுத்துருக்கக்கூடிய நேரத்தில் ஏதோ பார்த்து ஒரு சத்தம் கேட்குது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா எந்திரிக்கிறாங்க. எந்திரிச்சு அங்கே போய் பார்த்தா அபூபக்கர் ரலியல்லாஹு உமர் ரலியல்லாஹு 2 பேருடைய கையிலையும் ஒரு தீப்பந்தம் இருக்குது. அல்லாஹ்வுடைய ரசூல் குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் குழி தோண்டிட்டு இருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு கொஞ்சம் கோபம் வந்துருச்சு. ரசூலுல்லாஹ் போய் குழி தோண்ட வர்றாங்க. நேராக பக்கத்தில் அபூபக்கர்கிட்ட போய், என்ன ரசூலுல்லாஹ் குழி தோண்ட சொல்லுங்க, உமர்கிட்ட போய் ரசூலுல்லாஹ் குழி தோண்ட சொல்லுங்க, நீங்கள் வாங்கி குழி தோண்ட வேண்டியதானே என்ன? 2 பேரும் சொன்னாங்க, நான் எவ்வளோ சொல்ல ரசூலுல்லாஹ் கேட்க மாட்டேன்ட்டாங்க, அவங்க தான் குழி தோண்டுவேன் அப்படின்ட்டாங்க அப்படின்னா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் பக்கத்தில் போய், ரசூலுல்லாஹ் நான் வேணா தோண்ட மாட்டேன், இல்லை நான் தான் தோண்டுவேன், இந்த குழியை நான் தான் தோண்டுவேன் அப்படின்னா. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் கேட்டாங்க, யார சொல்ல என்ன ஆச்சு அப்படின்னாங்க. சொத்தை விட்டு பெத்தவங்களை எல்லாம் விட்டுட்டு எதுவுமே வேணான்னு ஒரு சாக்கு துணியோடு வந்த அப்துல்லா இப்னு துல்பிஜாதை ரலியல்லாஹு அவர் மௌத்தாயிட்டாரு.
அந்த மௌத்தானவரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி குழியை நானே தோண்டுகிறேன். மௌத்தானவரை அடக்கம் செய்வதற்காக வேண்டி குழியை நானே தோண்டுகிறேன். அந்த குழியை தோண்டிட்டு செல்லானே செல்லம் முபாரக்கான அந்த துல்கிஜாதையினுடைய அந்த உடம்பு கொடுங்கப்பா அப்படின்னா அடக்கம் செய்வதற்கு கீழே இறக்கிறவர்களா இருக்கிறாங்களேங்க, அதெல்லாம் பாக்கியங்க. அடக்கம் செய்வதற்கு இன்னைக்கெல்லாம் பெத்த மகன் கீழே இறங்க மாட்டேங்கிறான். அவன் போய் அந்த பக்கத்துல போய் நின்றுக்கிறான். பெத்த மகன் கீழே இறங்க மாட்டேங்கிறான். ஆனால் அல்லாஹ்வுடைய ரசூல் கீழே இறங்கிட்டாங்கன்னா அது எவ்வளவு பெரிய பாக்கியம். இப்படி கை கொடுத்தாங்க. அந்த அப்துல்லா இப்னு துல்கிஜாதை கொடுங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் அப்படியே அதை வாங்கி கீழே அடக்கும் போது கீழே வைக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் இல்ல, உமர் ரலியல்லாஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அப்படி அழுக ஆரம்பிச்சிட்டாங்க. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் சொன்னாங்கன்னா, சரி இந்த மையத்தாக நான் இருந்திருக்க கூடாதா? இந்த மௌத்தா போனாரே அவராக நான் இருந்திருக்க கூடாதா? நான் ரசூலுல்லாஹ்வுடைய கையில் அடக்கப்பட்டிருப்பனே சொல்லிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடக்கம் பண்ணி முடிச்சதுக்கு முன்னாடி சொன்னாங்க, யா அல்லாஹ் இவர் உன்னை நேசித்தார், இவர் உன்னை நேசித்தார், இவர் என்னை நேசித்தார், இவர் இஸ்லாத்திற்குள் வந்து விட்டார், இவர் அதிகமாக குர்ஆனை ஓதி இருக்கிறார், குர்ஆனை நேசித்திருக்கிறார், இவரை நீ பொருந்திக் கொள்வாயாக. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கபரில் இறங்கி குழியை பறித்து அவருக்காக விட்டு உள்ளுக்குள்ள வாங்கி அந்த அடக்கப்பட்ட தோழன் அவருக்கு அவ்வளோ சங்கையை கொடுத்ததற்குண்டான காரணம் குர்ஆனை அதிகமாக ஓதுற காரணத்தினால, குர்ஆனை அதிகமாக ஓதிய காரணத்தினால். நீங்க அந்த குர்ஆனோட நம்ம எவ்வளவு தோழமை இருக்கிறோம், நம்ம எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோம், அந்த குர்ஆனோட நம்ம எவ்வளவு நெருக்கத்தில் இருக்கிறோம்.